Taste the Daily. கன்னியாகுமரி புத்தேரியில் நாய் கடித்து பாதிப்புக்குள்ளான 9 வயது சிறுமி தன்னை போல் யாரும் பாதிக்காத வகையில் நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தி மாவட்ட ஆட்சியருக்கு கடிதம் எழுதி அனுப்பியுள்ளார். கன்னியாகுமரி மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் சுற்றித் திரியும் தெருநாய்களால் பொதுமக்கள் அச்சமடைந்து காணப்படுகின்றனர். இந்த நிலையில் 9 வயது சிறுமி ஒருவர் தெருநாய் கடியால் பாதிக்கப்பட்டு சிகிச்சைக்காக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். திறனற்ற திமுக அரசின் நகராட்சி நிர்வாகம் சுற்றித் திரியும் தெருநாய்களை கண்டுகொள்வதில்லை என குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. திருவாரூர் மாவட்டத்தில் மழையால் சேதமடைந்த பயிர்களுக்கு உரிய நிவாரணம் வழங்க வலியுறுத்தி ஆட்சியர் அலுவலகம் முன்பாக விவசாயிகள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். மாவட்டத்தில் கடந்த சில தினங்களுக்கு முன்பு பெய்த மழையால் ஏராளமான ஏக்கர் பயிர்கள் பாதிக்கப்பட்டன. இவற்றிற்கு ஏக்கர் ஒன்றுக்கு 25,000 வரை நிவாரணம் வழங்க வலியுறுத்தி 500க்கும் மேற்பட்ட விவசாயிகள் ஆட்சியர் அலுவலகம் முன்பாக ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். அப்போது சேதமடைந்த பயிர்களை கணக்கெடுக்காத மாவட்ட நிர்வாகத்தை கண்டித்தும் அவர்கள் கண்டன கோஷங்களை எழுப்பினர். சிங்கப்பெருமாள் கோவில் அருகே கருநிலம் கிராமத்தில் பெஞ்சல் புயலால் மின்மாற்றி பழுதானதால் விவசாய பணிகளுக்கான மின்சார சேவையின்றி வயல்களுக்கு பாத்திரம் மூலம் தண்ணீர் இறைத்து வருகின்றனர். மேலும் மின்மாற்றியை பழுது நீக்க விவசாயிகளிடமே மின்சார வாரிய அதிகாரிகள் பணம் கேட்பதாக குற்றம் சாட்டுகின்றனர். 10 நாட்களுக்கும் மேலாக மின்சாரம் இல்லாததால் நாற்றாங்கால் பணிகள் பாதிப்படைந்துள்ளது. விவசாய பணிகளுக்கு மின்சாரம் வழங்காமல் திறனற்ற ஸ்டாலின் அரசு விவசாயிகளை வஞ்சித்து வருவதாக விவசாயிகள் குற்றம் சாட்டுகின்றனர். இது மாதிரி டிரான்ஸ்ஃபார்மர் எரிஞ்சிச்சு, அதுக்கு நீங்கள் பைசா காட்டினீங்கன்னா நாங்கள் டிரான்ஸ்ஃபார்மர் விற்கிறேன்ட்டாங்க. இல்லை, நாங்கள் இங்கே விவசாயம் பண்ணுறதுக்கே ரொம்ப எங்களுக்கு கஷ்டமாக இருக்குது. அதனால நாங்கள் சார் எங்கள் சார் பைசா எங்களால் முடிஞ்சது எதனா நாங்கள் பண்ணுறோம் வாங்கினவரை. இல்லை நீங்கள் பைசா கொடுத்தா தான் நாங்கள் டிரான்ஸ்ஃபார்மர். காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புதூர் பேருந்து நிலையத்தில் இருந்து திருவள்ளூர் செல்லும் சாலையில் பள்ளம் தோண்டப்படுவதால் விபத்துகளில் சிக்கி உயிரிழக்கக்கூடிய அபாயம் உருவாகி உள்ளதாக பொதுமக்கள் அச்சம் தெரிவிக்கின்றனர். திருமங்கை ஆழ்வார் தெரு திருவள்ளூர் இணைப்பு சாலை நடுவே பாதாள சாக்கடையின் கான்கிரீட் மூடி சேதமுற்ற நிலையில் சாலையின் நடுவில் 8 அடி ஆழத்திற்கு பள்ளம் தோண்டப்படுகிறது. இதனால் வாகன ஓட்டிகள் விபத்தில் சிக்கி உயிரிழக்கக்கூடிய அபாயம் உருவாகியுள்ளது. எனவே வாகன ஓட்டிகளை காவு வாங்க காத்திருக்கும் ராட்சத பள்ளத்தை மூடி திறனற்ற திமுக அரசு சாலையை சீரமைக்க வேண்டும் என வாகன ஓட்டிகளும் பொதுமக்களும் கோரிக்கை விடுத்துள்ளனர். தேனியில் உணவகத்தில் அருந்திய உணவிற்கு பணம் கொடுக்காமல் இருப்பதற்காக தனது மார்பில் இருந்த முடியை பறித்து போட்டு உணவில் முடியிருந்ததாக நாடகமாடிய நபர் சிக்கினார். அல்லி நகரத்தில் உள்ள உணவகத்தில் நித்யானந்தம் என்பவர் பரோட்டா உண்ணும்போது தனது மார்பிலிருந்து முடியை பறித்து உணவில் போட்டுவிட்டு பின் உணவில் முடியிருந்ததாக கூறி உணவக உரிமையாளரிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டார். இதையடுத்து அவருக்கு புதிய இலையில் வேறு உணவை வழங்கிவிட்டு அவர் சென்ற பின்பு சிசிடிவி காட்சியை ஆய்வு செய்ததில் உரிமையாளருக்கு உண்மை தெரிய வந்துள்ளது. பின்னர் உரிமையாளர் அளித்த புகாரின் பேரில் நித்யானந்தம் பிடிபட்டார்.